உன் பேர் என்னம்மா சொன்னேன்? அமுதா. அமுதா, எனக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்காங்க. பயப்படாதம்மா, அவன் கூட பிறந்த தம்பிகளை தான் குழந்தைங்கன்னு சொல்லிக்கிறான். ஆமா, அந்த 4 தம்பிகளையும் நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும், நல்லபடியா குடும்பம் அமைச்சு கொடுக்கணும். இந்த கடமை எனக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு இருக்கு. அதனால எனக்கு கல்யாணம் ஆனா எங்களுக்கு குழந்தைகளே பிறக்க கூடாது. அப்படி ஒரு தியாகத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாயிட்டேன். அதனால நான் கருத்தோட ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஏடா சுந்தரா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. உனக்கு தெரிஞ்சா நீ என்ன தடுத்து நிறுத்திருப்ப. அதனாலதான் நான் இது உங்ககிட்ட சொல்லல. உனக்கு தெரியாம நான் செஞ்ச காரியம் இது ஒண்ணுதான். அதனால என்ன மன்னிச்சு. இப்ப சொல்லுமா, வாழ்நாளெல்லாம் மலடின்ற பேரோட எனக்கு மனைவியா இருக்க உனக்கு சம்மதமா? அம்மா அமுதா, எந்த பொண்ணுமே இதுக்கு சம்மதிக்க மாட்டா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா இவனை இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். மறுபடியும் விளக்கமா சொல்றேன். கேவலம் சரீர சுகத்துக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. என் தம்பிகளுக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காக கூட இல்ல, அவங்களுக்கு ஒரு அன்பான அம்மா தேவைன்றதுக்காக தான் உன்னை நான் பார்க்கவே வந்தேன். நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். உண்மையா சொல்றேன். கூட பிறந்த தம்பிங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண இவருக்கு நான் ஏன் பக்கபலமா இருக்க கூடாது? அப்போ குழந்தைங்க? அவரோட குழந்தைங்க எனக்கும் குழந்தைங்க தானே. ஹேட்ஸ் ஆஃப். நீ என்னடா தியாகம் பண்ண, இதெல்லடா தியாகம். சத்தியமா சொல்றேன்டா, எந்த மனுஷனும் செய்ய முடியாத தியாகத்தை, எந்த பொம்பளையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத தியாகத்தை அவங்க 2 பேரும் செஞ்சிருக்காங்கன்னா யாருக்காக? டேய், உன்னை MBBS படிக்க வச்சு டாக்டர் ஆக்க, சட்டம் படிக்க வச்சு உன்னை வக்கீலாக்க. சுரேஷ், நீ கடைக்குட்டியா பிறந்தும் இவ்வளவு பௌஷா இருக்கன்னா அது யாராலடா? அவங்களால. அவங்களே இல்லைன்னதுக்கு அப்புறம் உனக்கு ஏண்டா MBBS போர்டு விட்டுடா ரோட்ல? உனக்கு ஏண்டா கருப்பு கோட்டு கலட்டிடுறா? போடுறா புறா பத்திரத்தை, போகடா போகடா. மாமா மாமா மாமா, எங்களை மன்னிச்சிருங்க மாமா. அவங்க உடனே பார்த்தாகணும். எங்க இருக்காங்க சொல்லுங்க மாமா. செஞ்சு கேட்டுக்கிற சொல்லுங்க மாமா. இப்படி தாண்டா நானும் சுந்தரம் போகும்போது அவன் காலை பிடிச்சி கெஞ்சின, போகாதே போகாதேன்னு. மனசு ஒடிஞ்சு போய் என்னையும் உதவிட்டு போயிட்டாண்டா. அவங்க எங்க போயிருக்காங்க மாமா? இன்னைக்கு பகல்ல புறப்படுதே கப்பல், அதுல சிங்கப்பூர் போறாங்க. சிங்கப்பூருக்கா? போலாம் வாங்க வாங்க.